ஆரம்பிக்கலாங்களா? காதல் அப்படின்னு வர்றப்போ எப்படி எல்லாம் ஸ்மார்ட்டா பிளான் பண்றீங்க? ஃபர்ஸ்ட்லயே சொல்லலாம். வெல்கம் டு நீயா நானா. அவன் வந்து நல்லா சம்பாதிக்கிறானான்னு சொல்லி பார்ப்பேன். ஓகே. பிளஸ் வந்து அவன் வந்து நம்ம ரிலிஜியனா சொல்லி பார்ப்பேன். எல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? எச்ச 2 crores ஆச்சு அசெட் இருக்கணும் அவனுக்கு. ஓகே. அதுக்கப்புறம் அவன் ஏர்ன் பண்ற சேலரி வந்து அட்லீஸ்ட் ஒரு 50,000க்கு மேல கண்டிப்பா இருக்கணும். இப்படி குடும்பத்துக்குள்ளேயே லவ் பண்ணிக்கலாம் சார். அப்போ ஒரு பிரச்சனையும் வராதுல. ஓ என்னடி இது? எங்ககிட்டயும் சொந்த வீடு இல்ல. Okay. சோ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஃபினான்ஷியலி பேக்வர்டா இருந்தா இருக்க இடம் வேணும். அந்த பொண்ணு நல்லா பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு? பிடிச்சிருந்துச்சு. சொந்த வீடு இல்ல வேணாம்னு சொல்லிட்டேன். பட் எங்கயாச்சும் சிக்னல்ல போய் பிச்சை எடுப்போ. பொண்ணை பார்த்தேன். அது வந்து என் தங்கச்சிட்ட கேட்டேன், இது வந்து நம்ம ஜாதியான்னு கேட்டேன். இது வந்து நம்ம ஜாதி தான். யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? வந்து ஐடி ஃபீல்ட்ல வந்து ட்ராப் ஆயிடுச்சு, சம்பாதிக்க முடியாது அப்படின்ற சிச்சுவேஷன்ல இருக்கும்போது அவங்க கிட்ட இருக்க எக்ஸ்ட்ரா திறமை நாங்க பார்ப்போம். டான்சரா இருந்தானா அந்த கோரியோகிராஃப் பண்ணி அதுல வந்து நம்ம நல்ல லைஃப் வாழலாம். பேயில போவோம் மூஞ்சி மோரையும் முத்த மூதேவிலா ஒத்துக்கல, அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு நினைக்கிற நீங்க ஏன் சாக்ரிஃபைஸ் பண்ண கூடாது நான் கேக்குறேன். என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஏன் காஸ்ட் அண்ட் ரிலீஜன் அவ்வளவு முக்கியம்னு பாக்குறீங்க? சார் நாளைக்கு ஃபியூச்சர்ல வந்துட்டு அவன் வந்து பேசலனாலும் அவனோட ஃபேமிலில என்ன யாரும் டாமினேட் பண்ணி பேசிட கூடாது சார். இந்த கேஸ்ட் தானே, நம்மளை விட கீழ் ஜாதி பொண்ணு தானே, அப்படி இப்படின்னு எதுவும் பேசிட கூடாது சார். நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது. பறந்தடிச்சு கொல்ல. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனா நான் வந்து அவன் கிட்ட வந்து எதுவுமே சொன்னதில்ல. ஏன்னா வந்து அவனோட கேஸ்ட் கிடையாது. ஓகே. அதனால நான் உன்னை லவ் பண்ணல அப்படின்ட்டு மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்ல முடியல என்னால. திகர பைலட் அந்த மாட்டிட்டு படுற பாடு. சரி என்ன ஒரு நிமிஷம். நீங்க ரொம்ப அப்பா அம்மா புகழ் பாத்தீங்க. நீங்க நல்லவர் தான். இல்ல சொல்றேன். சுத்தி ஒரு உள்ளவங்க ஹாப்பியா புரிஞ்சுக்கங்க. இந்த உலகம் என்பது ஒரு உறவை அடைகிற போது ஒரு உறவு வருத்தப்படுகிற வாழ்க்கை தான். அதை நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இந்த காதல் டிபேட்டுக்குள்ள எதுக்கு அப்பா அம்மா இழுத்துட்டே இருக்கீங்க? இந்த அம்மா அப்பா எதிர்த்து பேசிட்டா கெட்டவனா இருவாங்க, அதனால பயந்துட்டு பேசாம இருப்பாங்க. ஒரு அவங்க பேசாம இருக்கலாம். நான் எப்படி பேசாம இருக்க முடியும்? ஜாதி மதம் இருந்தாலே ஓகே, ஃபேமிலில அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ரெண்டாவது என்னோட தேவை என்னன்னா வேலைக்கு போறவங்களா இருக்கணும். வேலைக்கு போற நீங்க சாதிக்க பெண் வேலைக்கு போகும் பெண்ணா வேலைக்கு போறவங்களா இருக்கணும். என்ன மாதிரியான வேலைக்கு போகும் பெண்ணா இருக்கணும்? நார்மலா ஒரு ஜாப் போனா போதும். எப்பவுமே ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு. நான் வந்து ஃபர்ஸ்ட் ரிலீஜன் பார்ப்பேன். ரிலீஜன் பாப்பீங்க. செகண்ட் வந்து ஸ்டேட்டஸ். நெக்ஸ்ட் வந்து அவங்க அம்மா அப்பா ஒத்துப்பாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்ப்பேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போறா. வர நிறுத்துற அவனை. பைத்தியக்கார. நீங்க வந்து கேஸ்ட் மெயினா பார்க்கறனால அடுத்த வருஷம் தான் மீட் பண்ணி அவங்க ஒரு ஃபங்க்ஷன்ல தான் மீட் பண்ண போறோம். 3 இயர்ஸ் முன்னாடி பார்த்து திருப்பி அந்த ஃபங்க்ஷன்ல பார்த்து அவங்க கிட்ட பேசி இன்ஸ்டாகிராம் ஐடி வாங்கி கொஞ்சம் பேசிட்டு கல்யாணம் பண்ற அளவுக்கு கொண்டு போயிடும் சார். ஓ, இங்க படுத்துற நிமிஷம் நாள தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே.